ஹலோ கைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா ப்ளே பண்ணுறேன் போஸ் தான் முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு நாள் என்ன ஆனாலும் சரிதான் அடிக்காம ஜாலியாக இன்ட்ரோ போட்டு உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து ஜாலியாக இறங்கி ஓகே சரி மக்கள் லைட்டாக இன்ட்ரோ போட்டு உள்ள போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் எனிமி தேடி துரத்தி வெட்ட வேண்டியது தான். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. கீழே எனிமி சொல்கிறான் மக்களே. இங்கேருந்து பார்த்தா தெரியல. பின்னாடின்னு காணுமே. எங்கடா போயிட்டான்? சரி கீழே போய் அடிப்போம். எனிமையை காணும் மக்களே. இப்போ தான் ஒன்று நடக்கும் பார்த்துட்டே இருங்க. கரெக்டாக நான் கீழே இறங்கி போய் எனிமி தேடிட்டு போவேன். அப்போ ஒன்று நடக்கும். நீங்கள் பாருங்கள் சரியான ஹெட் ஒன்று இறங்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். கன்று பேராஃபில் கிடச்சிருக்குது. மக்களே உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே உள்ளே தான் எனிமி சுட்டுட்ருக்கான். தெரிற மக்களே எனக்கு மிஸ்ஸு இவ்வளோதாண்டா இருக்கான் அவன். டே அடா பா சரியான ஹெட்டு மக்களே அவனுக்கு. பார்த்தீங்கன்னா சரியான ஹெட் அடிச்சிருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து என்ன வேலை இப்போ போல் எனிமி தொடச்சி வெட்ட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மேக் இதில் கிடச்சிருக்குது. மேகை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ரிவே பண்ணிகிட்ருக்கான். நான் இப்போ அந்த ரிவே பண்ணுறதை கண்டுக்கவே இல்லை மக்களே. உள்ளே எவனாவது அடிச்சு போட்டிருப்பான். போய் லூட் அடிக்கலான்ட்டு ஏறிடுவேன். பார்த்திங்கன்னா உள்ளே எவனோ ஓகே கைஸ் இந்த இடத்துல தான் வந்து இப்போ லூட்டெல்லாம் அடித்தாச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். வேகமாக கிளம்பணும். ஓடு. சவுண்டு கம்மி பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா சவுண்டு ஓவராகுதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி கீன்னு சவுண்டு வந்ததுனால சவுண்டை வந்து நான் வாய்ஸ் கமெண்ட்லேயே கொடுத்துட்டேன். இதில் இந்த இடத்துல சரியான நேரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பொம்பளை இறங்குவோம் மக்கள். இப்போ பாருங்கள் அவளுக்கு அடி பாருங்க சரியான அடி. நான் அவ்வளோதான் அடிச்சுலாம் முடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டே இருக்கும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எவனோ அங்கே இருந்தால் மக்களே உள்ளே கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே எவனோ இருந்தான். அங்கே பின்னாடி இருந்தால் மக்கள் நம்ம டீம்மேட்டுக்கு தான் நாக்கு அடிப்பானுங்க பாருங்கம்மா. நம்ம ரேவான் அப்புறம் நாக்கு அடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க சைடு பார்ப்பேன். எவனுமே இருக்க மாட்டேங்குங்க. ரோட்டில் பூந்தடிச்சு அவன் ஓடுவான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஆளை காணாமல் போயிடுவான். சரின்ட்டு நான் கிளம்பி ஓடிடுவோம் மக்களே. பாருங்கள் அப்போ தான் பார்த்துட்டே இருந்தேன். அங்கே உள்ளே ஒருத்தர் வந்திருப்பான். நான் அதை ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணல. இப்போ எடிட்டிங் பண்ண மட்டும் தான் பார்க்குறேன். சரின்ட்டு கிளம்பலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏர் ட்ராப் பிடிச்சிட்டு போனாங்க. ஸ்பெஷல் ஏர் ட்ராப் தான் மக்களுக்கு போவேன். பார்த்தா என் டீம் எல்லாம் நான் செத்துட்டு போனாங்க. நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டேன். போய் ஸ்பெஷல் ஏர் ட்ராப்ட்டை எனிமி அடிக்கும் போது தான் நான் செத்துருவேன். டெமிட்ரி கேரக்டர்னால போட்டுருவேன் அதை. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அவனுக்கு ஏறி வந்து அடிச்சு போடுவானுங்க. அப்போ தான் வந்து எல்லாம் செத்துட்டானுங்கன்னு பாருங்கள். இப்போ தான் என் டீம்மேட் அடிச்சிட்டானுங்க. நான் அதை பார்க்கவே இல்லை. அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துருவேன். அவன் எனக்கும் டேமேஜ் கொடுத்துருவான். க்ளோவால் போட்டு டெமிட்ரி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களே வந்து எனிமி அடிப்பான். பார்த்தீங்கன்னா க்ளோவால் கோட் போட்டு சிறுநீர் அடிச்சிடுவான். டெமிட்ரி ஏறிட்டு வானுக்கு. ஆனால் பின்னாடி ஒருத்த வந்து அடிச்சிடுவான். அப்போ தான் பார்த்தா தெரியும் எல்லோரும் காலின்னு. சரி கூட அடுத்த மேட்ச் பார்த்துக்கலான்ட்டு வெளியே வந்துடுவேன். வெளியே வருவேன் பாருங்க. ப்ளஸ்ஸோ மைனஸான்னு பார்த்தா சரியான மைனஸ் 13 தான் மைனஸ் ஆகிது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜாலியாக வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன பேசுறதுன்னு ஒன்றும் தெரியலை. அப்புறம் யாராவது விளையாடுறானுங்களான்னு பார்க்கலான்ட்டு நோண்டிட்டுப்பேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை நோண்டிட்டுப்பேன். ஏன் ஒன்றும் இருக்க மாட்டானுங்க. இதெல்லாம் எங்கே போய் தேரப்போகுதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 15 பண்ணிட்டா சார்ஜ் இருக்கும். சார்ஜை கழட்டி போட்டு எதனா அப்படின்னு நின்று தான் இப்போ சார்ஜை கழட்டி போட்டு வந்து அதுக்கப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன் பாருங்கள். ஏதாவது இன்னும் மட்டும் சார்ஜை கழட்டி போட்டுவிட்ருவேன். அவ்வளோதான் நமக்கு ஸ்டார்ட் அடிச்சாச்சு. அடுத்த மேட்ச் தான் ஒரு தரமான மேட்சாக வந்திருக்கும். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா என் டீம்மேட் என்னை பல மணி நேரம் அலைய விட்டுருப்பானுங்க மக்களே ரிவ்யூவே பண்ணாமல். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் டாப் அடிக்க ட்ரை பண்ணுவோம் மக்களே. அது யார் எஸ்ஆர்எம் மாதிரி ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒன்றும் விழுந்துருக்காது. உடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகி உள்ளே போயிட்டுருக்கோம். அழுத்தி தான் மக்களை வச்சு ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்துருப்போம். நான்
ஓகேடா சேர்றா அடிக்கணும்னு முடிவு வயசுனா அடிச்சு தான் ஆகணும், வேறு வழி என்ன பண்ணுறது. அப்படி ராஜா பகவத் மாதிரி வெளியே நடந்துட்டு இருக்கிறனா பார்த்தா 3ஆம் நம்பர் கொடி மாற்றிட்டு 1ஆம் நம்பர் மட்டும் தனியாக இறங்கிட்டுப்பான். சரி இவன் பண்ணி நான் எதுக்கு போகணும்னு நானும் கழட்டிட்டு குதிச்சிருவேன். குதிச்சு ஒரு இடத்துல இறங்கி கன்னெலாம் பொறுக்கி பார்த்தீங்கன்னா இப்போது ஓகே கைஸ், உங்களுக்கு நான் இறங்குறதுலாம் எதையும் காமிச்சிருக்க மாட்டேன். இந்த இடத்துல சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கன்னை பொறுக்கலான்ட்டு பொறுக்கிருப்பேன். இப்போ பாருங்கள், சரியான ஒரு ஹெட் வாங்குவோம் பாருங்கள். அந்த இடத்துல என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். நான் செமையாக எடிட் பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல பாருங்க. நீங்கள் கன்னெல்லாம் பொறுக்கிட்டு P90 கிடச்சிருக்கோம். P90 இந்தாண்டா AK கிடச்சிருக்கோம். AKலாம் பொறுக்கிட்டு கீழே குச்சி ஓடிட்டுப்பேன். ஓடிட்டே இருக்கும்போது இது அந்த சுட்டா கூட அப்கிரேட் ஆகுது. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் எஸ்எம்ஜி கன்று அது இருக்கும். அதை நான் எடுக்காமல் வைக்கிற குச்சி ஓடிடுவேன். உள்ளே ஒரு P90 இருக்கும். அந்த புல்லட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சைடு ஓடிட்டுருப்பேன் பாருங்கள். அந்த சைடு ஓடிட்டுருப்பேன். ஓடும் போது பார்த்தீங்கன்னா அந்த இது எல் ஷேப் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த இது லேட்ரு அந்த இது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஒருத்தர் இருப்பான். அப்புறம் ரெட் கலரில் காட்டுதா, அவனை தான் வந்து பொறுமையாக அடிக்கலான்ட்டு போவேன். பாருங்க ஊக்காங்களே டேஷியோ போடும் பாருங்க. அவன் நினச்சிருப்பான் எப்பறம் அவன் எவ்வளோ ஸ்பீடாக வரான்ட்டு. இப்போ அவன் வெளியே வந்துருப்பான். எடுத்து முடிச்சுக்கலான்ட்டு அவனுங்களாவது ரிவ்யூ பண்ணுவானான்னு பார்ப்பேன். 4 மணி நேரம் இழுத்து அடிப்பானுங்க மக்களே ரிவ்யூ பண்ணுறதே. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எவ்வளோ நேரம் ரிவ்யூ பண்ணாமல் நான் அலைய விடுவானுங்கன்னு. நான் எவ்வளோ நேரம் ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் ரிவ்யூவே பண்ணியிருக்க மாட்டானுங்க. கட்டி வெயிட் கிளியர் பண்ணியிருக்க மாட்டானுங்க. கடைசியில் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுவானுங்க. ரிவ்யூ பண்ணுற வரைக்கும் அவனுங்களை 4 மணி நேரம் ஸ்பெக்ட் அடிச்சுட்டு இருப்பேன் மக்களே. இப்போ உங்களுக்கு அது காட்ட வேணாம், கட் பண்ணிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நான் ஸ்பெக்ட் அடிச்சிருப்பேன். அதனால் அதை கட் பண்ணிடலாம். ஓவராக ரொம்ப லென்த்தாக வீடியோ போனாலும் எனக்கு MP வேஸ்ட் ஆகும். இப்போ நான் எந்த இடத்துல ரிவ்யூ ஆனோ அதை வந்து கண்டினியூ பண்ணேன். இந்த இடத்துல தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் கேப் எடுத்துருப்போனா, ஐயோ ஒரு 12 செகண்டாக ஒரு 7-8 செகண்ட் பக்கமாக 5 நிமிஷம் மகளே. 5 நிமிஷம் நடுவில் கட்டாக இருக்குது. 5 நிமிஷமாக என்னை ரிவ்யூ பண்ணாமல் வச்சு ஓப்பி அடிச்சுட்டு இருந்துருப்பானுங்க. சரி இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா என் டீமெட் வந்து அர்ஸ்னல் திறந்து விட்ருப்பான். அர்ஸ்னலில் போய் லூட் அடிக்கலான்ட்டு இறங்கியிருப்பேன். ஓடி போய் அர்ஸ்னலில் M10ம் இதுவும் SVDயும் எடுப்பேன் மக்களே. M10 3 சிப்பும் SVDயும் எடுப்பேன். M10க்கு பார்த்தீங்கன்னா இங்கே புல்லட்டும் இருந்திருக்காது. கட்டிச்சு வரைக்கும் புல்லட் இருந்திருக்காது பாருங்கள். M10க்கு நான் ஒரு புல்லட் கூட எடுத்துக்க மாட்டேன். கீழே போய் எனிமி அடிக்கும் போது தான் புல்லட்டே எடுத்துப்போம் பாருங்கள். M10க்கு 6 புல்லட் அப்படியே இருக்கும். கீழே போய்ட்டு ஒரு எனிமி எடுத்துக்க போனால் புல்லட்டே எடுத்துருப்போம் பாருங்கள். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைடு ஓடுவோம். கீழே நம்ம டீமெட் அடி வாங்கிட்டு போவோம் பாருங்க. அதை பார்க்கலான்ட்டு ஓடுவோம் பாருங்கள். கீழே ஓடுவேன். ரேடாரில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு எனிமி இருக்குன்னு காட்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எனிமி இருந்தான். அந்த இடத்துல வந்து நான் ஒழுங்காக சுடாமல் இதாகிடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேடாரில் பார்த்திங்கன்னா அஸ்னல் ரேடாரில் பார்த்திங்கன்னா எனிமி காட்டிகிட்ருக்கோம். அதையும் நான் பார்த்துட்டு தான் ஆடிட்டு பேசுகிறேன். அங்கே போகலாமா இல்லை இங்கே பார்க்கலாமான்னு பார்க்கும்போது இந்த சைடு 2 பேர் இருந்தானுங்க. சரி இந்த சைடே போகலான்ட்டு போவோம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் என் ஃபோன் 10 பாயிண்ட் ஆடி வந்துருச்சு. ஐயோ என்ன பண்ணுறது, அது 15 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் வந்துருச்சேன்ட்டு ஏறிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவான். அவன் மேலே ஏறுறதுன்னு பார்த்துட்டே தான் இருப்பான். மேலே ஏறுறத பார்த்தீங்கன்னா சருன்னு மேலே ஏறிடுவான். எல் ஷேப் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஊக்காங்க போனால் கூட பிரச்சனை இல்லைன்னு பார்த்துட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா அவன் பாருங்கள் இந்த கன்று வெளியே தான் தெரிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் பாருங்கள் அவங்க உள்ளே நவுந்துட்டான் பாருங்கள். அந்த கன்று உள்ளே நவுந்துருக்கோம். சரி அந்த சைடு சுற்றிட்டு போய் அடிக்கலான்ட்டு சுற்றிட்டு ஏறும். 90 அதை பார்க்க நமக்கு 8 உள்ள போயிடுச்சு. அப்புறம் இன்சைடு பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சுட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா டீமெட்டு எனிமின் தான் வச்சு பியூராக அழுத்து விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை கில் எடுத்துகிட்டு அவன்ட்டு இருந்து M10 புல்லட் எடுத்தான். அப்புறம் வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது ஒரு M10 கொஞ்சமாக புல்லட் எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சர்லாம் கிடச்சிச்சு. எடுத்துகிட்டு மேலே எனிமின் தானே போய் பார்க்கலான்ட்டு ஊக்காங்க போட்டு ஏறியிருப்பேன். ஊக்காங்க போட்டு ஏறி வந்து மேலே பார்த்தா 1ஆம் நம்பர் நம்ம டீமெட்டை முடிச்சுட்டு அந்த எனிமி முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டான் மக்களே. சேர்றா பார்த்துக்கலான்டா அப்படின்ட்டு பொறுமையாக நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். இது மெடிக்கிட்டலாம் சுற்றிட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எனிமி வெளியே ஓடிட்டுருப்பான். அவனை அடிக்கலான்ட்டு வெளியே எகிரி குதிச்சுட்டு ஓடுவேன் மக்களே. அந்த இடத்துல தான் மக்களே அவனை பாருங்கள். அந்த இடத்துல பார்த்துட்டேன். அவனை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பியூராக வச்சு அழுத்தி விட்டுட்டேன். டீம் வைப் படிச்சுட்டு அந்த இடத்துல. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டீம் வைப் படிச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேராக மேலே ஏறுவேன். மேலே ஏறிட்டு லூட் அடிச்சுட்டு இவனை பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது தேடுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சுற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் மெடிக்கல் எடுத்து விட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக பூந்தடிச்சு அந்த சூப்பர் ஏர் ட்ராப் இருக்குது பாருங்கள். அங்கே ஓடிட்டுருப்பேன். என் சைடு இது தேவையில்லாமல் எதுக்கு விட்டானே தெரியல. விட்டுட்டு நேராக சூப்பர் ஏர் ட்ராப் நோக்கி ஓடிட்டுருப்பேன். ஓகே அதையும் உடச்சி விட்டேன். எனிமி இருக்குது. ஓகே கைஸ் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் ஏர் ட்ராப் எடுக்க தான் ஓடிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வெட்டியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கிளிச் ஆகிடுச்சு.
இதில் சும்மா ஓரதால நான் வந்து உங்களுக்கு கட் பண்ண போகிறேன். இதுக்குன்னா இது ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இது வீடியோ. நான் இந்த இது சும்மா ஓரதால நான் கட் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக சண்டை செய்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஒரு வழியாக இங்கே வந்தேன். ஒரு எனிமியை அடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் எஸ்விடி எடுத்து அவனுக்கும் ஒரு பியூர் அழுத்த போட்டு விட பாருங்க. அவனுக்கு ஒரு பியூர் அழுத்த போட்டு விட்டு நம்ம டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தனை அடிச்சுட்டு போனாங்க. அடிச்சுட்டு நம்ம டீம்மேட் ரிவைவ் பண்ணிட்டு போனாங்க. அங்கே போனால் ஒரு ஊசி இருக்கும். ஊசி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் தேவையில்லாத பொருளாம் வெளியே தூக்கி போட்டு இவனும் பார்த்திங்கன்னா ஊசியை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஊசியை அப்புறம் தேவையில்லாத பொருளாம் தூக்கி வெளியே எரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டுருப்பேன். எப்படியாவது ஓடி வீடு அப்படின்னு ஓடிட்டுருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போயிட்டுருக்கோம். மேலே ஒருத்தன் இறங்கிட்டுருப்பான். அவனை பார்த்துட்டு நானும் வந்து ஏறிட்டுருப்பேன். பார்த்திங்கன்னா என் டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேஸ் கொடுத்து வந்து அடிப்பானுங்க பாருங்க. அவனை பார்த்திங்கன்னா அவனை அடிப்பேன். என் டீம்மேட்லாம் ஓடி வந்து அடிப்பானுங்க மக்களே. அடிச்சுட்டு அங்கே ஓடுவோம் மக்களே. ஓடுன்னு ஓடுவேன். எப்படியாவது ஒன்று ஓடி கில்லை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் ஓடிட்டுருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடிட்டிங் முடிக்கிற மாதிரி வேலை இருக்கும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால் சீக்கிரமாக எடிட்டிங் முடிச்சு தான் போகணும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் பூயாவே அடிச்சிருவோம் இந்த மேட்ச்சு. பார்த்திங்கன்னா இப்போ இறங்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே கரவனை வந்து அடிப்போம் பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் அந்த இடத்துல அடிப்போம் பாருங்க. அந்த சைடில் இருப்பான் வச்சு அழுத்தி விடுவோம் பாருங்கள். இந்த இடத்துல தான் சைடில் தான் இங்கே இருந்தால் நமக்கு. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கீழே ஒருத்தர் அப்புறம் எங்கே இருந்தான்னு பார்த்திங்கன்னா கம்பத்து பின்னாடி தான் மக்கள் இருந்திருக்காங்க. கம்பத்து பின்னாடி தான் இருந்திருக்கு. நம்ம பாருங்கள் வெளியே வருவோம் பாருங்க. கம்பத்துக்கு பின்னாடி வெளியே வருவான். நான் திரும்ப எப்பயும் திரும்ப பார்த்தா கம்பத்துக்கு பின்னாடி தான் பாருங்க. வந்துட்டான் பார்த்தீங்களா. வச்சு அழுத்துவோம். அவனை வச்சு அழுத்தி விட்டு நாக்கு அடிச்சிருவேன். நாக்கு அடிச்சு கிள்ளி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வருவான். அப்புறம் அங்கே சைடில் அந்தாண்ட வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் சரியான டேமேஜ் கொடுத்துருவான் மக்களே. சரி அவனை அடிக்கலான்ட்டு போவான். பார்த்திங்கன்னா அந்த சைடு அவன் இருக்கவே மாட்டான். பார்த்திங்கன்னா டீம்மேட் சைடு இருப்பான் அவன். சரியான சரி என்னடா ஆச்சு எங்கடா போயிட்டான்னு சொல்லி தொலைவிட்டு அந்த டீம்மேட் சைடு போவேன். பார்த்திங்கன்னா டீம்மேட் சைடில் கீழே அழுத்திட்டுப்பான் அவன். அவனை போய் M10 வச்சு பியூராக அழுத்தி முடிச்சு விட்ருவோம் பாருங்க. அந்த சைடில் தான் இருப்பான் பாருங்க. ஏறி பியூராக M10 வச்சு அழுத்தி முடிச்சு விட்றலான்ட்டு ஃபுல்லாக ஏறி இந்த சைடு தான் இருந்தான். M10 வச்சு அழுத்தலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் முடிச்சு விட்டானுங்க. சரி விட்றா இன்னும் அளவு 7 தான் இருக்குது முடிச்சிடலான்ட்டு ஏறிட்டுப்பேன். ஏறிட்டுக்கு மொத்தம் என் பேக்கில் தான் வேஸ்ட்டு திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு மெடிக்கிட் சுற்றிட்டு மேலே பார்த்திங்கன்னா மேலே அடிச்சுட்டு இருந்தான். எஸ்விடி எடுத்து பியூராக அழுத்தி விட்ட மக்களே. பார்த்திங்கன்னா ஓசிக்கு எடுத்துகிட்டு ஒன்றா நம்பர். அப்புறம் ஓசிக்கு எடுத்ததுமே ஜாலியாக ஓடிட்டுப்பேன். ஓடு ஆயோ ஓடுறாடி ஆயோ அப்படின்ட்டு ஓடி போயிட்டு திரும்ப பார்த்துருக்கும் போது கீழே தான் மக்களே சண்டை போயிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் 3 பேர் ஆப்போசிட்டில் 3 பேர் இருந்தானுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரிவே பண்ணி விட்ருவோம். நமக்கு ரிவே பண்ணி விட்ருவோம். என் பக்கத்தில் தான் இறங்குவோம். அடித்து முடிச்சு விட்ருவோம் பாருங்கள். இப்போ தான் பாருங்கள் ரிவே பண்ணி விட்ருவோம். 2 பேர் ரிவே பண்ணி விட்டானுங்களா. ஒருத்தன் செத்துருவான். மேலே ஒருத்தன் இறங்குறத பார்த்துட்டு நான் மேலே ஓடுவோம் பாருங்கள். இப்போ கீழே பாருங்கள் 98 குளோவால் இருக்கா. அந்த குளோவால் கிட்ட தான் என்ன இருப்பான்னு பார்த்தேன். எவனும் இருக்க மாட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் செத்துருப்பான். அந்த சைடில் பார்த்தா அந்த சைடில் ஒருத்தனை இருப்பான். அவனையும் நம்ம டீமெட்லாம் முடிச்சு விட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா மேலே ஒருத்தன் இருப்பான் பாருங்கள். மேலே தான் ஒருத்தன் இறங்கியிருப்பான் பாருங்கள். M10 எடுத்துகிட்டு போய் அழுத்திருப்பேன். P90 வச்சு நான் முடிச்சுட்டு போவோம் பாருங்கள். இப்போ அதுவும் சாதாரண ஒரு பொண்ணு மக்களே P90 வச்சு முடிச்சு விட்டுருக்கோம். அதுனா என் டீம்மேட் வரலன்னா செத்துட்ருப்போம் அந்த இடத்துலையே. பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை அளவு இன்னும் 2 அளவு தான் மக்கள் இருந்திருக்கும். இன்னும் ஒருத்தன் தான் மக்கள் இருந்திருப்பான். அவனையும் நான் தான் மக்கள் அடிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் இதெல்லாம் போட்டு சும்மா இருக்கும்போது ஒன்றா நம்பர் அடி வாங்குவா பாருங்கள். இன்னும் நம்பர் அடி வாங்குவா. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏறி போய் அவனை ஒரு அடி தான் அடிப்பேன். ஓசிக்கு எடுத்து மேட்ச் முடிச்சு விட்ருவோம் மக்கள். அதோட வீடியோவையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முடிச்சிருவேன். அப்புறம் மக்களை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் நான் பேசலாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து சின்ன இஷ்யூ. இங்கே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான். இன்னும் நம்ம அடி வாங்க பாருங்க. நம்ம அடி வாங்க பார்த்திங்கன்னா அந்த சைடு வருவேன். சரி வெளியே வருவோம். ஒரு அடி தான் அடிப்பேன். முடிஞ்சு மேட்ச். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயா அடித்து ஒரு 20 33 ப்ளஸ் ஆகிருக்கும் மக்களே. 20 33 தான் ப்ளஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் ஆனதுமே பார்த்திங்கன்னா 38 ப்ளஸ் மக்களே. 38 ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாபிக்கு போய்ட்டு அதோட மேட்ச்சை முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.